ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக சம்முக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? யூனிட் டிஜிட்னா கடைசி நம்பர் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1, 3, 5, 7, 9 அப்படியே எது வரைக்கும் போகுதுன்னா 999 வரைக்கும் போகுது. இங்க பாருங்க, 1, 3, 5, 7, 9, 11 அப்படியே எது வரைக்கும் போகுதுனாக்கா 999 வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை பார்த்தா என்ன இருக்குதுனாக்கா, இந்த சீரீஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், இது ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சணும். ஆட் நம்பர்ஸை 5ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா அந்த நம்பர் எதில் தான் முடியும்னாக்கா 5ல தான் முடியும். நம்ம எப்படி செக் பண்ணணும்? சரி, இந்த நம்பர் 5 இருக்குங்களா, 5 7ஆல மல்டிப்ளை பண்ணா 35, 35 11ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எந்த நம்பர்னாலும் ஆட் நம்பரை 5, ஒரு ஆட் நம்பர் இருக்குது அது 5ஆல முடியக்கூடிய நம்பர், அந்த நம்பர் எந்த ஒரு ஆட் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பா எதில் தான் வரும்னாக்கா திரும்ப 5ல முடிகிற நம்பராக தான் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த நம்பர்ல ஈவன் நம்பரே கிடையாது. 5ல இருக்கிற ஒரு நம்பர் ஈவன் நம்பரால மல்டிப்ளை பண்ணா 0வால முடியும், ஆட் நம்பரால மல்டிப்ளை பண்ணா 5ஆல முடியும். இதுல இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். அப்ப இவ்வளவு பெரிய வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா எதுல தான் முடியும்? 5ல தான் முடியும். சோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 5. பாருங்க, இந்த சம்ம நம்ம சால்வே பண்ணல, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சி பேஸ் பண்ணி வர எல்லா சம்ஸும் 99% கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நம்ம பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். வாங்க டைரக்டா அடுத்த சம் போலாம். இஃப், இது கொஸ்டின் தப்பு, n ஸ்கொயர்னு வரும். If n square equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. Then how many digits does the number n have? n ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டு n கண்டுபிடிச்சு அந்த n-ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான், ப்ரொசீஜர் படி போனா. பட் நம்ம கான்செப்ட்ல இருந்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஏவோட வேல்யூ 11 இருந்தா ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? 1, 2, 1. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப குறைஞ்சிருக்குது. இப்போ இன்கேஸ் பியோட வேல்யூ வந்து 111 அப்படின்னாக்கா பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னாக்கா 1, 2, 3, 2, 1. அப்ப பில மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 3 1 இருக்குது. அப்ப அந்த பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது? 1, 2, 3, 2, 1. அப்ப 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப 1 வருது. சியோட வேல்யூ 1, 1, 1, 1 இருந்தா அப்ப சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 1, 2, 3, 4, 3, 2, 1 இப்படி வரும். நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம முன்னாடி பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப இங்க 4 நம்பர்ஸ் இருக்குது. சில மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 4 டிஜிட் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எது வரைக்கும் போகுது? 4 வரைக்கும் போயிட்டு திரும்ப அதுக்கு அடுத்து வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு. அப்ப நமக்கு கொடுத்த வேல்யூ n ஸ்கொயர் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்னோட வேல்யூ எத்தனை இருக்குனாக்கா 9 டிஜிட்ஸ் 1 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதை ஸ்கொயர் பண்ணாதான் அந்த வேல்யூ வரும். ஸோ அப்போ என்னைக்கு மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குனாக்கா 9 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இஃப் 4 less than or equal to x less than or equal to 8 and 2 less than or equal to y less than or equal to 7, then what is the ratio of? ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோனாலே மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வரணும். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? மேக்சிமம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கும் மினிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப மேக்சிமம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா எக்ஸ்ல இருக்கிறதுல மேக்சிமம் வேல்யூ என்ன? 8, ஒய்ல இருக்கிறதுல மேக்சிமம் வேல்யூ என்ன? 7. அப்ப மேக்சிமம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா வேல்யூ என்ன வரும்? 8 plus 7. ஸோ இது ஈஸியா போட்டலாம். அண்ட் மினிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நீங்க எக்ஸ்ல இருந்து ஒய்யை சப்ராக்ட் பண்ணணும், அதில் இருக்கிறதே மினிமம் வேல்யூன்னு கேட்பாங்க. எக்ஸ்ல மினிமம் வேல்யூ என்ன? 4, ஒய்ல மினிமம் வேல்யூ என்ன? 2. அப்போ 4 minus 2னா 2 வரும். 4 minus 2னா 2. அப்ப வேல்யூ என்னன்னு போடுவோம்? 15/2. 15/2 ஆப்ஷன் இருக்கு, இதை போடலாமான்னு கேட்டா இது தப்பான சம். ஓகேங்களா? இதை நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 15/2 கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் இருந்தா டினாமினேட்டர்ல நம்ம தப்பு பண்ணுவோம். அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மினிமம் வேல்யூனாக்கா எதுல கூட போலாம்? நெகட்டிவ்ல கூட போலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 4 minus 2 ரைட்னு கேட்டா கிடையாது.
மேல வந்து 8 plus 7. 4 minus 2 னா என்னப்பா வரும்? 2. 2 விட மினிமம் வேல்யூ இந்த ரேஞ்சில் எடுக்க முடியுமானா எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னாக்கா yக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரும் xக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் எடுத்தாதான் சப்ட்ராக்ட் பண்ணா மினிமம் வரும். xல இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் என்ன? 4 மைனஸ் yல ஹையஸ்ட் நம்பர் என்ன? 7. ஓகேங்களா? அப்ப மேல நியூமரேட்டர்ல 8 plus 7 15. 4 minus 7 வேல்யூ என்ன வரும்? -3. அப்படின்னாக்கா -5 தான் இதனுடைய வேல்யூ. அப்படி இல்லைனாக்கா ரேஷியோன்னு கேட்கறதுனால -5/1 சொல்லலாம். அது இந்த ஆப்ஷன்லேயே கொடுக்கல. ஸோ நோட்டா நன் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர். ஓகேங்களா? -5/1 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சரா வரும். ஓகேங்களா? எக்ஸில் அதாவது x மைனஸ் ஒய்ல மினிமம் வேல்யூனா நீங்க எக்ஸ் இருந்து ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுல மினிமம் வேல்யூ கேட்கறாங்க. ஓகேங்களா? எக்ஸில் இருக்கிறதே மினிமம் வேல்யூ என்ன? 4. ஒய்யில நான் எந்த நம்பர்னாலும் சூஸ் பண்ணலாம். அதுல எனக்கு மினிமம் வேல்யூ தான் வரும்னாக்கா நான் ஒய்க்கு என்ன வேல்யூ சூஸ் பண்ணுவேன்? 7 சூஸ் பண்ணுவேன். அப்போ 4 minus 7 அப்போ வேல்யூ என்ன வரும்? -3. முன்னாடி நம்ம போட்டது 2 போட்டோமா? அப்போ 2 மினிமம் வேல்யூவா இல்ல -3 மினிமம் வேல்யூன்னு கேட்டா -3 தான் மினிமம் வேல்யூ. கொஸ்டின்ல கேட்டது மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் சம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? லெட் QQQ அதாவது P equal to QQQ be a 3 digit number. கடந்த ஒரு 2-3 நாளா பார்த்திருக்கோம். 3 digit நம்பர் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது யாரோட டிவைட் ஆகும்னு பார்த்தோம். இல்லைன்னா அது யாரோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம். 3 into 37 அப்படின்னு பார்த்தோமா? கடந்த 2-3 நாளாவே இதுதான் பார்த்திருக்கிறோம். ஒரு நம்பர் 3 நம்பர் திரும்ப அதே நம்பரா வருதுனாக்கா அது கண்டிப்பா யாரோட மல்டிபிளா இருக்கும்? 3 மற்றும் 37 மல்டிபிளா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். வாட் இஸ் த HCF ஆஃப் P and 481? அதாவது QQQவுக்கும் 481க்கு HCF கேட்கறாங்க. நம்ம இதை சால்வே பண்ணாம போடலாம். 480 QQQ என்னன்னு சொல்லலாம்? 3 into 37 481. 3 ஒரு பிரைம் நம்பர், 37 ஒரு பிரைம் நம்பர். 481 பிரைம் நம்பரா இல்லைன்னு கண்டுபிடிக்க கூட தேவையில்லை. இது இன்கேஸ் பிரைம் நம்பரா இருந்தா கூட HCF ஓட மினிமம் வேல்யூ யார் தான் வரணும்? 1 வரணும். ஸோ அப்போ 0 வராதுங்கிறோம். 0 எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்து HCF எப்படி இருக்கணும்? கொஸ்டினோட சின்ன நம்பரோ அல்லது அதனோட ஃபேக்டர்ஸா வரணும் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ இங்க எனக்கு யார் இருக்காங்க? 3 இருக்காங்க, 37 இருக்காங்க. ஸோ எனக்கு 6ம் வராது, 9ம் வராது. அப்ப கண்டிப்பா யார் தான் ஆன்சர்? 3. அப்படி இல்லைனாக்கா நீங்க ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 111, 222, 333, 444, 555, 666, 788, 999 இந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் போட்டுட்டு அது கூட 481 எடுத்தீங்கன்னாக்கா அது HCF கண்டிப்பா யார் தான் வருவாங்கனாக்கா ஒன்னு 3 வரும், இல்லைன்னா 37 வரும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல 3 மட்டும் தான் இருக்கு, 37 கிடையாது. இன்கேஸ் 37 இருந்தா அதுவும் தான் HCF ஆகும். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கிளாஸ் சம்மோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேற ஒரு கான்செப்ட்ல பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் வந்து ரிமைண்டர் தியரம் போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரிமைண்டர் தியரத்துல நாம பார்க்கலாம். தேங்க்யூ.